என்னையா பிரச்சனை பண்ணுவீங்க? என்னையா பண்ணுவீங்க? அதாவது அண்ணனை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னதை ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் பிஜிஎம் போட்டு எப்படி மேனிபுலேட் பண்ணுறீங்க? இட்ஸ் வெரி ராங். அஜீஸ் உங்கள் லைஃப்பில் இல்லை அப்படின்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் வந்து பெருசாக சாதிச்சதுக்கு சமம் என் மாப்பிள்ளை கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப்பு. நீங்கள் சொல்லுங்கள் அஜீஸ், ஒருவேளை உங்கள் லைஃப்பில் டிடிஎஃப்னு ஒரு பர்சன் இல்லைன்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? செத்துருப்பான். அண்ணே எங்கே ஹெல்மெட் இல்லாமல் போகிறாரு? சோஷியல் மீடியாவில் 45 லட்சம் ஃபாலோவர் வச்சிருக்கிற பையன் ஹெல்மெட் போடாமல் போகிறது தப்புன்னா, மதிப்புமிக்க காவல்துறை அவ்வளோ பெரிய ரோட்டில் ஹெல்மெட் போடாமல் போகிறது தப்பு தானுங்கண்ணே. இதுக்கு என்னென்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள்? இன்னும் அவன் கார் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்குது. இன்னும் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன். கட்டுறதா இஎம்ஐ கட்டுறத? அஜீஸ் வந்து வாசனா மாற போகிறாரு, வாசன் வந்து அஜீஸாக மாற போகிறாரு. டிடிஎஃப் சொல்லுங்கள், நீங்கள் லவ் பண்ண ஃபஸ்ட்டு பொண்ணு யார்? பேரோட சொல்ல மாட்டேங்குது. அந்த பொண்ணுக்கு இன்ஸ்டாகிராமில் லாஸ்ட்டாக ஒரு பெரிய மெசேஜ் தான் சொல்லிட்டு எனக்கு பேர் கூட தெரியும், எல்லாம் ஆரம்பிக்கும். கூட இருக்கிறவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட பின்னாடி பேசிட்டாங்களோ அன்னைக்கே கூட இருக்கிறவனே கிடையாது. தட்டி விட்டு வந்துடணும். அந்த மாதிரி எவ்வளோ பேர் தட்டி விட்டு வந்துடும். பிஹைண்ட் டாக்கீஸ் அண்ட் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்கும் ஆயுர்வேத மருத்துவம் பிரசன்ஸ் டிடிஎஃப் வாசன் மீட் அண்ட் கிரீட். லொகேஷன் பார்ட்னர் எஸ்ஏ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். பர்னிச்சர் பார்ட்னர் லாவிஸ் பர்னிச்சர்ஸ். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. பொதுவாக வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு இருப்போம். அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சர்ப்ரைஸ்னால் எதை சொல்லுவீங்க? தினம் தினம் ஒரு சர்ப்ரைஸ் நடக்குது. ஒவ்வொரு நாளும் சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதாவது உங்களோட ஃபோட்டோஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். உங்களை வந்து நேரில் வந்து வாழ்த்துறதுக்கு ஒரு முக்கியமான நபர் வந்துட்டு இருக்காரு. அவரை கூப்பிடலாமா? ஓகே, ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாமா அவருக்காக? நீங்கள் எதிர்பார்த்து இல்லை இந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்க. சொல்லு மாப்பிள்ள அப்படின்னு. மாப்பிள்ள கார் வேணும்டா அப்படின்னாங்க. நம்மகிட்டே கார் இல்லை, நம்மளே பசங்க காரில் தான் வந்திருந்தோம். எதுக்கு மாப்பிள்ள? இந்த மாதிரி எஸ்ஏ காலேஜுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஓ அப்படியே மாப்பிள்ள. சரி இங்கே தான் வரியா? சரி அனுப்பிச்சுட்றேன். இல்லை நான் ஒரு 10 நிமிஷம் வேற ஒரு வேலையாக போகணும். என்ன மாற்றி பேசுகிறானுங்க, நீ ஒன்றுமே புரியலையே. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் சொல்ல பார்த்தா மாப்பிள்ள வந்துட்டான். ஐயா இந்த சர்ப்ரைஸை உடச்சிட்டீங்க ப்ளீஸ். அதுவும் நாங்கள் இருக்கோம் பாருங்கள், பெஸ்ட் ஃபார் சர்ப்ரைஸ் உடைக்கிறதுக்கு. மாறி உடைச்சிப்பீங்க. ஐயோ ரொம்ப. நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை அஜீஸ் உங்கள் லைஃப்பில் இல்லை அப்படின்னா உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சு? நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும் நல்ல ஒரு நண்பனை. வாழ்க்கையில் கிடச்சிட்டா அதுதான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி அஜி கிடைக்கலன்னா மறுபடியும் ஒரு நல்ல நண்பனை தேடிக்கிட்டே இருந்திருப்பேன். அப்புறம் கடைசி வரைக்கும் கிடைக்காம அதில் நான் ஒரு தோல்வி அடைஞ்சிருப்பேன். வாழ்க்கையில் வந்து பெருசாக சாதிச்சதுக்கு சமம் என் மாப்பிள்ளை கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப்பு. சிறப்பு, பயங்கரம். நீங்கள் சொல்லுங்கள் அஜீஸ், ஒருவேளை உங்கள் லைஃப்பில் டிடிஎஃப்னு ஒரு பர்சன் இல்லைன்னா உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சு? செத்துருப்பான். தெரியல ப்ரோ, எப்படி இருந்திருக்குன்னே அது என்னால் சொல்லவே முடியல. நினச்சி கூட பார்க்க முடியாது. எங்களுக்கு நிறைய கேள்வி. இப்போ பொதுவாக ஒரு கேங்கில் இருக்கும்போது அந்த கேங்கில் நிறைய ஃபைட்லாம் வரும், நிறைய பார்த்துருப்போம். உங்கள் 2 பேருக்குள்ள அடிதடி சண்டைலாம் நடந்திருக்கா? அடிதடி சண்டையாவா? இன்ஸ்டாவில் போய் பாருங்க, நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படியா? என்ன? இல்லை இல்லை, இது ஒரு பொண்ணு ப்ரோ. இது அப்படி சொல்றீங்க? இல்ல அப்படி இது இல்ல ப்ரோ. நீங்க யாரை பிளாக் பண்ணிருக்கீங்க வாட்ஸ்அப்ல? எக்ஸ். உங்க எக்ஸ் யாரை பிளாக் பண்ணிருப்பாங்க? ஒன்லி ஜென்ஸ். அந்த மாதிரி இந்த பொண்ணு அப்பலாம் இல்ல, சும்மா சண்டை அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு ப்ரோ. அதனால என்ன காதலர்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? எனக்கு புரியல. அதுக்காண்டி தான். ஓ அதனால என்ன அதென்ன பிளாக் ஃபாலோ ரிட்டன் ஃபாலோ பண்ணல, அன்ஃபாலோ பண்ணிட்டான் போல. ஏன் அன்ஃபாலோ ஏன்? அது ஒரு பெரிய சண்டை ப்ரோ. அதான் சண்டைன்னு கேட்டீங்க சொல்றதுக்கான பெரிய சண்டை எல்லாம் கிடையாது. ஓகே, சண்டை வருமானு கேட்டீங்க சண்டை சொல்லிட்டீங்க நீங்க. ஏதாவது ஒரு 2 பேர் மாத்தி அடிச்சுட்டு இவன் கையெல்லாம் கிழிச்சு விட்டேன். அந்த மாதிரி ஆனது இல்ல ப்ரோ. நானா கிழிச்சிருப்பேன். இவன் கிழிச்சு விடல. வச்சிருக்கான், பட் நானா குத்திப்பேன். அவனை குத்த முடியலன்னு சொல்லி நான் குத்திருப்பேன். இல்ல அது ஆக்சுவலி என்னன்னா, கோவம் வந்தா நான் செவுத்துல குத்துவேன். ஓகேங்களா? அது முன்னாடி அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக அது அஜி கூட சொல்லியிருப்பான். அஜியோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோவம் நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் போகும்போது ஒரு அந்த பழக்கம் இருக்கு, ஒரு கெட்ட பழக்கம். கோவம் வந்தா செவுத்துல கல்லால குத்துறது. அப்போ அது ஒருத்தன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நல்லா பைக்கிங் ஓட்டுவான். அவன் வாழ்க்கையை அதை தொலைச்சி வாழ்க்கையெல்லாம் அவன் அந்த மாதிரி குத்தும்போது கண்ணாடி இருந்துச்சு, கையெல்லாம் உடஞ்சி இதாயிடுச்சு. நரம்புல கையில் போட்டு ஒரு மாதிரி பைக்கை ஓட்ட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி அவன் என்கிட்ட சொல்லிட்டான். நானும் அன்னிலேருந்து அந்த பழக்கத்தை விட்டான். ஆமா, இவன் என்ன பண்ணிட்டான், கோவத்தில் வந்தோடனே இவன் குத்திட்டான்.
கை அதுல இருந்து அந்த பழக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல வராது எனக்கு இல்ல அந்த பழக்கம் இல்ல. இப்ப இல்லையா? கை கிழிச்சிச்சு bro, எனக்கு எப்பவே கிடையாது அந்த பழக்கம். இவனுக்கு தான் இருக்கு. போடுங்க. இல்ல இப்போ நான் பொதுவா இந்த கேள்வி எது கேட்டேன்னா, இப்போ நம்ம கூட இருக்கிற நண்பன் அடுத்த கட்டத்தை தூக்கி வளர்ந்து போகும்போது நம்மளும் வளர்ந்து போகணுன்ற ஒரு எண்ணம் ஏதாவது ஒரு கட்டத்துல வரும். எல்லாருக்கும் இருக்கும். போட்டி பொறாம அந்த மாதிரி விஷயம் ஐயோ பாசம் அந்த மாதிரி இல்ல ப்ரோ. வந்தது இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. சண்டை எல்லாத்துக்குள்ளேயுமே வரும். அந்த சண்டையும் தாண்டி யார் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நிற்கிதோ அதுதான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். எப்பவுமே நான் தான் இத்தனை விஷயத்தில் ப்ரோ என் லைஃப்லேயே யார் வேணால் தப்பு பண்ணிட்டுமே நான் தான் போய் சாரி கேட்பேன். அது ஒரு பழக்கம். அது ஏனே தெரியல. நம்மளுக்கு கோவமாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனாலும் நம்மளே மீறி போய் நம்ம சாரி கேட்டோம். ஆனால் இந்த வாட்டி சரியான டென்ஷன் வந்துட்டு பேசவே இல்லை. கோவத்திலே இருந்தேன். மாப்பிள்ளையே வந்து சாரி கேட்டான். ஆனாலும் பேசல. அப்படி எப்படி பேசினேன்னே தெரியல. மறந்து போய் பேசிட்டேன். மறந்துட்டேன். கோவங்கிறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வைரஸ் மாதிரி பேசி மொத்தமாக பேசி நாங்கள் அந்த கோவத்தையும் மறந்துட்டோம். சிறப்பு, பயங்கரம். சரி, இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வாசன் கிட்ட ஏதாவது சாரி கேட்கணும்னா எந்த விஷயத்துக்கு சாரி கேட்பீங்க? சரி, அவன் கேட்டதே இல்லை. ஐயோ இல்ல அது இல்ல சூழ்நிலை இருந்துச்சு அது தெரியும் அவனுக்கு. ஆமா அந்த மாதிரி சூழ்நிலையில் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன் நான். அதனால அவன் சாரி கேட்கணும். அப்புறம் நான் உனக்கு எதுக்கு சாரி கேட்கணும்னா, இந்த எங்கேயாவது ஈவன் நல்லா கைப்பிடிச்சி கூட்டு போகிறது இல்லை அது. ஏன்னா அதுக்கு காரணம் அதனால சாரி கேட்கணும். ஏன்னா நம்ம கூட எல்லாருமே வருவாங்க. நம்ம பசங்களை நம்ம தான் கரெக்டாக கூப்பிட்டு போகணும். அங்கே நான் மட்டும் தனியாக போயிடுறேன். அது எனக்குமே தெரியல. பசங்க வீடியோ காட்டும் போது தான் ஃபீல் ஆச்சு. இவன் சொல்லலை, பசங்க சொன்னதுனால தெரிஞ்சது. அது உண்மை என்னென்னா நானே அது ஒரு மாதிரி இதாகிடுறேன், நர்வஸ் ஆகிடுறேன். இவ்வளோ வருஷம் ஆகுமா? அது ஒரு ஸ்டேஜு க்ரௌடு அதெல்லாம் இருக்கும்ல. அங்கே போய் ஐயோ அது ஒன்றும் இல்லைடா, நம்ம நார்மலாக பேசுறதே பின்னாடி ஒரு சீரியஸ் பிச்சை போட்டுவிட்டு அது ஒரு ஆட்டிடியூடாக மாறிட்டு காலியாக இந்த பையன் இப்படி வச்சிருக்கா, ஒரு ஆட்டிடியூடாக உட்காந்துருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி மீன் ஆயிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும்போது அப்படியே எல்லாமே மறந்துடுறது தான். ஓகே, சிறப்பு. அது கம்மியாகிடுச்சு அப்படி நார்மலாக. அதனால் சாரி கேட்கணும். இப்போ வாசன் பற்றி எங்களுக்கெல்லாம் நிறைய விஷயம் தெரியும். உங்களுக்கு அவரை பற்றி தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். கோவம் அவன் ரொம்ப கோவம். டக்குனு கூப்பிட்றான். ஆனால் அந்த இன்னும் தெரிஞ்சுக்கோ 10 நிமிஷம் தான் கோவம். அதுக்கப்புறம் வந்து அவன் சொன்னான்ல, ஏன்னா கோவத்தில் அவ்வளோ வார்த்தை விட்டுருவான். அதனால தான் வந்து அவனே சரி கேட்பான். இல்லைன்னா அவ்வளோ பண்ணியிருப்பானுங்க. வாழ்க்கை அந்த கோவம் எந்த அளவுக்கு கோவம்னா வாழ்க்கை ஃபுல்லாக பார்க்கவே கூடாதுங்கிற மாதிரியான கோவம். 10 நிமிஷம் தான் அந்த கோவம் 10 நிமிஷம். அதுக்கப்புறம் திருப்பி பேசுவேன். பேசுவோம். இப்போ நான் தான் வந்து பேசுவேன். அதுதான் பண்ணக்கூடாது. இந்த சண்டையில் நான் தான் பேசல அதுக்கப்புறம். ஓகே ஓகே, சிறப்பு. ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து என்னன்னா, அஜீஸ் வந்து வாசனா மாற போறாரு, வாசன் வந்து அஜீஸா மாற போறாரு. போலாமா? முதல் கேள்வி. மெயின் பாடி லாங்குவேஜ் மீசை முருகும், அது இல்லை வரும். ஓகே, டிடிஎஃப் சொல்லுங்க, நீங்க லவ் பண்ண ஃபர்ஸ்ட் பொண்ணு யாரு? ஐயோ கரெக்டாக சொல்லு, கரெக்டாக சொல்லு. தெரியும் இருக்கு, தெரியும் சொல்ல மாட்டேங்க. சொல்றா. இல்ல தெரியும் இருக்கு. தெரியல போல. தெரியும். எத்தனாவது ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணு யாரு தெரியுமா? காலேஜ்ல ஒரு லவ். காலேஜ்ல ஒரு லவ். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல. காலேஜ்ல இன்ஸ்டாகிராமா? இல்ல இன்ஸ்டாகிராம் லவ் இல்லடா. அது சொல்றேன். நான் பண்ண ஃபர்ஸ்ட் லவ் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லடா. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல பண்ணல லவ்வா சொல்லிருக்கான். அத சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ல பண்ணத லவ்வா? அது லவ் தான். அது பப்பி லவ் தானே. அது ப்ரோ அப்பி லவ் குத்துறனா. எனக்கு தெரிஞ்ச லவ்னா வந்து அந்த பொண்ணு விட்டு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்றது தான் ஃபர்ஸ்ட் லவ். அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணது வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு இன்ஸ்டாகிராம்ல லாஸ்டா ஒரு பெரிய மெசேஜ்லாம் அனுப்பிச்சுட்டு பேர் கூட தெரியும், எல்ல ஆரம்பிக்கும். ஐயோ பேர்ல சொல்லி அதனால தான் தெரியும். மேபி அந்த அதனால தான் தெரியும் எனக்கு. ஒரு அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல லாஸ்டா இவன் ஃபேமஸ்லாம் கிடையாது. அப்பயே வந்து பண்ணா லாஸ்டா இதுக்கப்புறம் உனக்கு இதை படிச்சுட்டு இதுக்கப்புறம் உனக்கு ரீப்ளே பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட 2016 மெசேஜ் அப்படியே இன்னொரு அந்த சாட் இருக்கு அந்த ஐடியில. ஆமா இருக்கு 2018ல கடைசியா பண்ணது. கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் கூட போடல. இன்னும் போடல. போடல. வர 28ஆம் தேதி படம் ரிலீஸ். மறக்காம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்து சமையா இருக்கும்ல நினைச்சேன். ப்ரோ போட்டுடலாம் அது. ஆனா அது போட்டிங்களா? இல்ல போடலாம் நினைச்சேன். அவன் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி வேணாம். சரி நான் நம்ம ரீல்ஸ்லாம் போடுவோம் ப்ரோ. ஏய் வாடா எப்படிதான் இருக்கு, நல்லா இருக்கியா? சாரி சார் பார்க்கல. பசங்க கரெக்டாக பண்ணிக்கிட்டீங்களா? சந்தோஷம். ஓகே, டிடிஎஃப் ஃபர்ஸ்ட் பேசின ஒரு காசிப்னா என்ன காசிப்னா? ஏதாவது ஒரு ஹீரோ பத்தி காசிப் பேசுனா என்ன ஹீரோ? இல்ல அந்த மாதிரி இவன்கிட்ட பிடிச்ச பழக்கம் ஒரு பழக்கம். யாரை பத்தி பின்னாடி காசிப் பேச மாட்டேன். பரவாயில்ல, அது ஒரு நல்ல ஒரு அது ஒரு பழக்கம் கற்றுட்டேன். நான் இவன்கிட்ட சொல்றேன், கேங்லேயே வந்து இருந்த ஒரு பழக்கம் நல்ல பழக்கம் அதுதான். அதே மாதிரி யாராவது பேசினாலும் நான் சொல்லிடுவேன், என்னடா டே அதெல்லாம் நல்லா எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டுவேன். அதாவது நம்மளோட குறைகளை சுட்டி காட்டி மாற்றிக்கோங்கிறது வேறு, இல்லை நம்ம குறைகள் பற்றியே பேசுறது வேறு. ஆனால் இல்லாத விஷயத்து பொல்லாத விஷயத்த பேசுறதெல்லாம் அப்படின்ட்டு போயிட வேண்டியதான். இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. ஆனால் இவன் ஃபீல் பண்ணுவான், ஐயோ அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க. டே என்னடா அதெல்லாம்
கூட இருக்கிறவங்க என்னைக்கு நம்ம கிட்ட பின்னாடி பேசிட்டாங்களோ அன்றைக்கே அவன் கூட இருக்கிறவனே கிடையாது. தட்டி விட்டு வந்துடணும். அந்த மாதிரி எவ்வளோ பேர் தட்டி விட்டு வந்திருக்கோம். ஓகே, தயவு செஞ்சு தட்டி விட்டுருங்க. தயவு செஞ்சு உள்ள வாழ்க்கையில் வந்து பார்த்தா துரோகம் பண்ணுறவங்க யாராவது இருந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில், கண்டுபிடிச்சிட்டிங்கிற பட்சத்தில் சேர்த்திக்காதீங்க, பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க. ஓகே. ஒருவேளை வாசன் இப்போ நீங்கள் ஹீரோ ஆயிட்டீங்க, ஹீரோ, யூடியூப், ரேசர் இதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆயிருப்பீங்க? ஐயோ, போலீஸும் ஆயிருக்க மாட்டேனே. வேற என்ன ஆயிருப்பீங்க? வேற என்ன இல்லை, ஆய்ந்திருப்போம். நல்லா ஹை சைலைட் அது அப்பப்போ போயிட்டு அதான் ஹை பர்சன், அந்த ஹை பொசிஷன் கிடைச்சுன்னா ஆயிருப்பேன். அதுவும் அப்பப்போ லீவ்லாம் கொடுத்துருக்கணும், அதுவும் கிடைக்காது, அதுல பிரச்சனை இருக்கு. ஓகே, சிறப்பு. இப்போ அஜீஸ் வந்து பதில் சொல்ல போறாரு கேட்குற கேள்வி. அஜீஸ் கல்யாணம் பண்ண போற பொண்ணு யார்? அப்படி யாரு? அது கண்டிப்பா ஒரு முஸ்லீம் பொண்ணு. இருக்குதா? அப்போ இருக்குது, ரெடி பண்ணியாச்சு. இல்ல, அது எந்த பொண்ணா இருந்தாலும் முஸ்லீம் பொண்ணு தான். மிஸ்ட்ரி பொண்ணு தான். இல்லை, அது நாங்கள்லாம் எம்மதமும் சம்மதம், நான்லாம் எல்லாரும் பிரச்சனை கிடையாது, அவனும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க வீட்டில் அதனால முஸ்லீம் பொண்ணு தான். அது வந்து மட்டும்தான். யாருன்னு தெரியாது, நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. நானுமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் தங்கச்சியை பார்க்கறதுக்கு. ஓகே, இல்லை நீங்கள் ஏதாவது நம்ம தங்கச்சியாவே இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஓகே, அடுத்த கேள்வி. அஜீஸ் கிட்ட மாற்றிக்கிற ஒரு விஷயம், ஒரு நல்ல பழக்கம்னா என்ன சொல்லுவீங்க? மாற்றிக்கிற விஷயம், நல்ல பழக்கம், ஒரு விஷயம். நோட்ஸ் போட்டு வச்சிருக்கீங்களா? நீ பாருங்க ப்ரோ, லிஸ்ட்டு மட்டும். இது என்னது? அது லிஸ்ட்டு, அவன் மாற்றிக்க வேண்டிய விஷயம். இதையே நோட் பண்ணி வச்சிருக்கீங்க? அவனுக்கு அனுப்பிச்சி விட்டு ஞாபகப்படுத்துறதுக்கு தான். அனுப்பிச்சி விட்டுட்டா ஞாபகப்படுத்திட்டேன். கிட்டத்தட்ட எவ்வளோன்னு சொல்கிறேன், 1 2 3 4 5 6 7 8 விஷயத்தை மாற்றிக்கிறோம். 8 விஷயம். அது அவனுக்கு தெரியும்ல, அவன் மாற்றிப்பான். நல்ல விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, 1 2 நல்ல விஷயங்கள்ல மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. நல்ல விஷயங்கள்லாம் ரொம்ப இருக்குது. அது ஆரம்பித்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் விட மாட்டான் ப்ரோ. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ், ஆமாம், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் எந்த ஒரு ஈவெண்ட்டையுமே மிஸ் பண்ணிட மாட்டான். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் ரொம்ப இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெண்டு, எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்பான். ஃபேமிலி, மூவி பஃப்பு, அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், நல்ல ஒரு ஃபேமிலி ப்ரோ, ஃபேமிலி பையன் ப்ரோ. என் ஃபேமிலிக்காக அவ்வளோ உழைச்சிருக்கான் ப்ரோ. கூட்டு குடும்பம் நம்மளது. அம்மா, 2 அக்காங்க, 2 அக்காங்க, கடைசி பையன் தம்பி, குழந்தைங்களாம் இருக்காங்க. எல்லாத்தையுமே நல்லா பார்த்துப்பான். அது சூப்பர். ஃபேமிலிக்காக நிறைய அப்போலேருந்தே, காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே பக்கோடா போட்டு, ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே பக்கோடா கடை போட்டுருக்கான். ஸோ வந்து பக்கோடா கடை போடும்போது அருண்லாம் வருவாங்க. ஸோ வந்து அப்படி அப்போலேருந்தே ஃபேமிலிக்காக ஓடிட்டுருக்கான். ஆனாலும் அவனோட சந்தோஷத்தில் அதுவும் ரொம்ப பிடிக்கும். அவன் சந்தோஷத்தை என்றைக்குமே இது பண்ணதே கிடையாது. அப்போ என்ன லேட்டஸ்ட் ஐஃபோனோ வாங்கிடுவான், அது எப்படியாவது வாங்கிடுவான். டெக் விஷயத்தில் ரொம்ப இதாக இருப்பான். அதே இதில் மைனஸும் இருக்குது. இப்போ ஒரு ஏர்பாட்ஸ் வாங்கணும், இப்போ மணி ஃபினான்ஷியல் ரீதியாக கொஞ்சம் டைட்டாக இருக்கான்னு வைங்களேன், ஏர்பாட்ஸ் வந்தால் வாங்கிடுவான். அது வாங்கக்கூடாது, அது தப்பு. போதும், நியூ ப்ராடக்ட்ஸ் போதும். மறுபடியும் வாங்கி ஆல்ரெடி கடன்காரனாக இருக்கும், இன்னும் ஏன்டா கடன்காரன் ஆகிட்டு. இன்னும் மாற்றிக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தான். நல்ல விஷயங்கள், ட்ரெஸ்ஸிங்லாம் போக போக சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதில் நீங்கள் பண்ண நிறைய சம்பவங்கள்லாம் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு முக்கியமான சம்பவங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அதை மட்டும் அப்படியே பார்த்துலாம். அதில் உங்களோட ரியாக்ஷன்ஸ் என்ன? நீங்களும் சேர்ந்து சம்பவங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க, அந்த சம்பவங்களை பார்த்தோம். ஐயப்பன் ராமசாமி ப்ரோ, அதே சட்டையை போட்டு உங்களால வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. வெளியில மாட்டாலும் மூஞ்சி முகையெல்லாம் உடைப்பேன். ஆனா கம்மா வெளியில இந்த மீம் நாங்கள் பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இதே மீம் டெம்ப்ளேட் நிறைய வந்துச்சு. நீங்க சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணி அண்ணா இன்டர்வியூ பண்ணலாமான்னு கேட்க, அப்படியா? அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் படம் ப்ரமோஷனுக்கு. ஆனால் வாங்கின ஒரு படம் ப்ரமோஷன் பண்ணலாம்னு நினச்சேன், பட் அதுக்கப்புறம் பண்ண முடியல. பேசுனீங்க அதுக்கப்புறம்? பார்த்தா பேசுவோம், சரி ஒரு நாள் ஃபியூச்சரில் இன்டர்வியூ பண்ணுவோம். ஓகே, திருப்பி அந்த மாதிரி கான்வர்சேஷன் எதிர்பார்க்கலாம்? ஓகே, இல்லை லைக் அன்னைக்கு அந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் அன்னைக்கு வாக் அவுட் பண்ணி எந்திரிச்சு ஏன்னாங்க எங்களுக்கு நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடனே பேசிட்டு இருக்கும்போது மேனிப்புலேட் பண்ண எங்களுக்கு தெரியாது. நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நாங்களும் நார்மலாக சிரிச்சுக்கிட்டே இருப்போம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டக்குன்னு முகம் மாறுறது, அந்த வார்த்தைகள் மாறுறது, அதனால எங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களோட நாங்களாக வர்றதே ரொம்ப கஷ்டம். ஓகே, ஏன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தது கிடையாது. அது மாதிரி ஒரு இன்டர்வியூக்காக எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணுறது. அன்றைக்கி நாங்கள் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வாங்குகிற ஒரு ஆர்கனைசேஷனில் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கிட்டு இருந்தோம். அந்த இடத்துல அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி சுத்தமாக டைமே இல்லை, ஆனாலும் நாங்கள் அவங்களுக்காக கொடுத்தோம். அதெல்லாம் அவங்க எப்படி மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அது ரொம்ப தப்பு. கர்மா இஸ் பூம்றாங்க அது. பட் இருந்தாலும் நான் அந்த மாதிரி பேசிக்க கூடாது, அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஃபியூச்சரில் நாங்கள் அந்த மாதிரி வீடியோ பார்ப்போம்.
மக்களை எப்படிலாம் ஏமாற்றி மேனிப்புலேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதனால இதுக்கு அப்புறம் நம்ம ஸ்பீச் வேறு மாதிரி இருக்கும். சிறப்பு, பயங்கரம். அடுத்த வீடியோ பார்த்தலாம். ரெகுலரான ட்ராவல், கன்டினியூஸ் எடிட்டிங், அந்த மாதிரி ஒரு மயங்கி அது அவ்வளோ டயர்ட்னஸ் அது அப்படியே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆன வீடியோ யாரும் பார்த்தது கிடையாது. இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மயங்கி விழுந்த வீடியோ யாருமே, அது ஒரிஜினல் ஃபுட்டேஜ் வந்திருக்கோம், அதை யாருமே பார்க்கல. அதான் நெகட்டிவிட்டியை தான் இந்த மக்கள், அதாவது நெகட்டிவிட்டியை தான் உலகமே பார்க்குது. கொஞ்சம் பாசிட்டிவிட்டியும் பாருங்கள். இந்த பைக் பற்றி சொல்லுங்கள். ஹயபுசா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச பைக். லைக் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அந்த பைக் ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேண்ணா. ஓகே, அடுத்த வீடியோ. மதன் ப்ரோ அண்ணா ஈரோடு வாங்க ப்ளீஸ். வரங்க கண்டிப்பா வரங்க, கண்டிப்பா. நான் பதில் சொல்றேன். நான் மனிதன். இப்போ நீங்க என்ன கோவப்படுத்தினாலும் நான் கோவப்படுவேன். யார் இருக்காங்க என்ன இதுலாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் மனுஷன், அவ்வளோதான். அந்த மாதிரி அங்கே எனக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோன்னு தெரியுது. அங்கே பக்கத்தில் வந்துட்டு வேணும்னு விளையாட்டாக பண்ணும்போது அப்படி நம்ம எல்லாம் நம்ம பசங்க தானேப்பா அப்படி இருக்கும்போது கோவப்படுவேன். ஓகே, மனுஷன்னா கோவமும் வரும், எல்லாமே வரும். கோவம் இருக்கிற இடத்துல தான் கோவம் இருக்கும். இந்த வீடியோக்கு அப்புறம் உங்க மேல வாசனை அதிகமாக கோவப்படுறாருன்ற ஒரு நெகட்டிவிட்டி நிறைய வர ஆரம்பிச்சுது. அதெல்லாம் பார்த்தீங்களா? என் ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய பசங்களுக்கு என்ன உண்மைன்னு சொல்லி தெரியும். பட் நம்மளை பற்றி தெரியாத மக்களுக்கு தெரியல, அவ்வளோதான். ஓகே, பசங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம எப்போ எப்படி கோவப்படுவோம்னு எல்லாமே தெரியும். அப்போ இதெல்லாம் கம்மி. இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஓகே, இன்னும் ராவா கெட்ட வார்த்தை இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மியூட் பண்ணும். ஓகே, சூப்பர். அஜீஷ், அந்த வீடியோல நீங்க கண்ணாடி போட்டு மாசா உட்காந்துருக்கீங்க, அதெல்லாம் பார்த்து நம்ம முதல்ல நோட் பண்ணேன். பாட்டி வீடு ப்ரோ. அப்படியா? ஜாலியாக சிரிச்சுட்டு விட்டோம். ஆனால் எங்களுக்கு தெரியல அந்த சூழ்நிலை ஒரு பைக்குக்கு இது பண்ணது இல்லை. இது இன்னும் சூப்பராக இருக்கும், அந்த பாத்ரூமில் இருக்கிற மாதிரி ஒன்று ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்த வீடியோ. என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு பிரச்சனை பண்ணுவீங்க, என்னையா பண்ணுவீங்க? ஆக்சுவலா இந்த வீடியோ நாங்க நிறைய நான் பதில் சொல்லிடுறேன். கேள்விக்கு தேவையில்லை. அதாவதுங்க எல்லாமே கான்ட்ரவர்சியஸாக போட்டுட்ருக்காங்க, அதனால நானுமே பேசுகிறேன். அதாவது அண்ணனை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னதை ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் பிஜிஎம் போட்டு எப்படி மேனிப்புலேட் பண்ணுறீங்க? இட்ஸ் வெரி ராங். அந்த தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்த மதுரை மீட்டப்பில். ஸோ வந்து தம்பி இருந்துட்டு என்ன சொன்னார்னா, டேய் என்னடா வாடா ஒரு வீடியோ எடுக்க. நான் அந்த வீடியோலையும் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரிங்க மதுரைக்கு வந்துட்டாங்க, என்னடா அண்ணனுக்காக என்னடா பண்ண போகிறீங்க? ஒன்றுமே பண்ண முடியாதுங்கண்ணே, ஒன்றுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு தானே சொல்ல போகிறேன்னு சொல்லும்போது, ஆனால் அது இல்லைண்ணே, இது நடந்ததே வேறு. என்னடா நடந்ததுன்னா இதுதானே நடந்தது. அடப்பாவீங்களா, ஈவன் தோ நானே அப்படி நினச்சிட்டேனே, ஏன் இப்படி பண்ணுறீங்க? லைக் இந்த பையன் பார்க்கும்போது அன்பு அவ்வளோ அன்போட உங்க பக்கத்துல வந்து பேசிட்டு அந்த பையன் பாவம் சிரிச்சிட்டான். ஏன்னா மீடியாவை யாருமே நம்ம பார்த்தது கிடையாது. இப்போது நம்ம எல்லாம் நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறோம், இன்டர்வியூஸ்லாம் நடந்துகிட்ருக்கோம். அப்போ வந்து பின்னாடி இருந்து எட்டி பார்ப்பாங்க, இப்படி தாட்டா காட்டுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நாங்களாம் மீடியாவை பார்த்ததே கிடையாதுப்பா. நாங்களாம் ஊருக்காரங்க. எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்தா இவ்வளோ மீடியாஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ வந்து எப்போ, ஆனால் நம்ம சென்னையில் அப்படி கிடையாது. அவ்வளோ மீடியாஸ் எது நடந்தாலும், இப்போ ஏதாவது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நினச்சா டக்குன்னு கேமரா எடுத்து வச்சிடுறாங்க. என்னென்னு கேட்டால் மீடியா அவ்வளோ பேர் இருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது எல்லாமே வில்லேஜில் இருக்கும். நாங்கள்லாம் கோயம்புத்தூர் சைடு, அவங்கெல்லாம் மதுரை சைடு, அங்கே மீடியாஸ்லாம் பெருசாக இருக்காது. மீடியாவில் வந்தது கிடையாது. அந்த மீடியாவில் வரும்போது டக்குன்னு சிரிச்சிட்டாங்க அந்த கடைசியில். ஆனால் அது இப்படி மேனிப்புலேட் பண்ணது ரொம்ப தப்பு. எஸ், லாஸ்ட் வீடியோ. ஒரே ஒரு கேள்வி, சட்டம் எல்லா மக்களுக்கும் பொதுவானது. வாங்க இந்த ரோட்ல நடிக்க எத்தனை பேர் ஹெல்மெட் வராங்க பாருங்க, எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் டிரைவ் வராங்கன்னு பாருங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணிட்டு கேஸ் தான். ஆனா போன் காதுல வச்சு பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தானே வச்சு பேசுறேன். ஆனா எனக்கு யாரோ உயிருக்கு நான் பங்கு விழுச்சேன். போலீஸ்காரர் எடுத்துட்டு 2 பேர் எனக்கு நான் நீதித்துறையில அப்படி நீதிபதியை தான் பார்க்க போறேன். எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும். அப்ப எதுக்கு வளரணும்? சின்ன 23 வயசு பையன் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம வளர்த்தா
இது நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இருங்க நான் ஒன்று சொல்கிறேன். அண்ணே எங்க ஹெல்மெட் இல்லாம போறாரு? அண்ணே கேப்போமா அண்ணகிட்ட? அது போங்கண்ணே, உண்மையா கேக்குறேண்ணே. என்னண்ணே இது இது என்ன நான் என்ன தேவையில்லாத வேலை? என்னண்ணே இப்ப கார் பார்க்க போறோம், ஏன் சார் ஹெல்மெட் போடலையான்னு கேக்குறதுல தப்பு இல்லையா? அதே பிரஷரோட சோஷியல் மீடியாவில் 45 லட்சம் ஃபாலோவர் வச்சிருக்கிற பையன் ஹெல்மெட் போடாமல் போகிறது தப்புன்னா, மதிப்புமிக்க காவல்துறை அவ்வளோ பெரிய ரோட்டில் ஹெல்மெட் போடாமல் போகிறது தப்பு தானுங்கண்ணே. இதுக்கு என்னென்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள்? ஏன்னா வாயடிச்சு போயிட்டீங்க. இல்ல உண்மைதான். என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்னமும் அவன் கார் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கு. இன்னும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். கட்டுறதா இஎம்ஐ கட்டுறதா? 2 மாசம் வருஷமா இஎம்ஐ ஒரு வருஷமா அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணல. லோ ஸ்பீக்கர்ல போட்டதுக்கு இன்ன வரைக்கும் காரை தப்பு தான், தப்பு பண்ணிட்டேன். ஆனால் இந்த தப்பு எல்லாருமே நீங்கள் செய்கிறீங்க. தப்பு பண்ண கூடாது. ஈவன் தோ நீங்க கூட என்னைக்கா ஒரு நாள் பைக்ல போகும்போது ஃபோனை எடுத்து தெரியாம பேசியிருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி நான் ஒரு நாளும் பேசுனது கிடையாது. பைக்கில் ராங் ரூட்டில் போனது கிடையாது, சிக்னல் ஜம்ப் பண்ணது கிடையாது, வீடியோ நீங்கள் பார்க்குறது கிடையாது. சும்மா நீங்கள் ஒரு 30 செகண்ட் பார்த்துட்டு ஒரு மனிதர் இப்படி தானே நினச்சிட்டு போயிடுறீங்க. அப்படி கிடையாது. ஒருத்தரை நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது. சாகிற வரைக்கும் டைம் இருக்குது. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாரோட இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் டைம் இருக்கான். அந்த இறந்த நாள் தான் பேசுமா அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது கடைசி வரைக்கும் டைம் இருக்குது நமக்கு. அதே மாதிரி அந்த ஒரு சின்ன டைமை வச்சு ஒருத்தங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு தான் தெரில. ஆனால் அந்த காரில் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் வாசனோட இன்னொரு முகத்தை நாங்கள் பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக அந்த வீடியோட எண்டு கிளிப்பில் நீங்கள் ஒன்று பார்த்துருப்போம். வாசன் எல்லாரும் கோவப்படுறாங்க அப்படின்ற நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். எவ்வளோ அன்பாக இருக்கீங்க. அந்த அன்புமே சில இடத்துல வந்து நெகட்டிவிட்டியாக மாறுது. ஏன் வாசன் ரொம்ப அன்பு கொடுக்குறாரு, ஒரு ஃபேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம். கமெண்ட்ஸ் வந்துருக்குதா? அப்படி நடிக்கிற மாதிரி இருந்தால் 24 மணி நேரமும் யாருனாலையும் இந்த உலகத்தில் நடிச்சிட்டு இருக்க முடியாது. அன்றைக்கி கிட்டத்தட்ட 5 வருஷம் சேனல் வச்சுருக்கோம். அப்படிலாம் நடிச்சிட்டு இருக்க முடியாது. என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தெரியும். அது நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். அதான் உலகம் வாழ்ந்தாலும் வேசும், தாழ்ந்தாலும் வேசும். ஏதாவது தவறுகள் செஞ்சோம்னா அப்படியே படிப்படியாக மாற்றிக்க வேண்டியதுதான். சிறப்பு, பயங்கரம். ஃபைனலாக உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒருத்தவங்க வீடியோ மட்டும் கொடுத்து எங்கள் அண்ணனுக்கு இதை நான் வந்து சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு வீடியோ மட்டும், ஒரு சர்ப்ரைஸ் வீடியோவா அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, எங்க அண்ணன் படம் ரிலீஸ் ஆகுது இல்ல, ஹாப்பியா இல்லாம எங்க அண்ணன் ஜெயிச்சது நான் ஜெயிச்ச மாதிரி. அண்ணா நம்ம ஐபிஎல் படம் நவம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு வழியா நம்ம படமும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. சென்னை திருவேற்காட்டில் இன்னைக்கு இருக்கிற மீட்டப்க்கு என்னால வர முடியல, ரொம்பவே சாரி. மீட்டப் நல்லபடியா நடக்கும்னு நம்புறேன். அப்புறம் நம்ம ஐபிஎல் படமும் நல்லா போகணும்னு என் மனசார வாழ்த்துக்கிறேன். ஆனா எனக்காக நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. லவ் யூ சோ மச். நான் ஆக்சுவலி அது ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரொம்ப காமெடியாக ஆரம்பிச்சது. பட் ஆனால் இவ்வளோ எமோஷனல் கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. ஸோ நவம்பர் 28 ஐபிஎல் படம் திரையரங்க வெளியாக போது. நம்ம டிடிஎஃப் வாசன் நடித்த படம். கண்டிப்பாக தேட்டரில் போய் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸ் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி எங்கள் பிகேன் டாக்கி சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப 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 நன்றி. மீண்டும் மீண்டும் அடுத்த படத்தில் சந்திப்போம். வர 28ஆம் தேதி மறக்காமல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துருங்க. டிக்கெட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும்.